அதெல்லாம் பரவாயில்லக்கா. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெளியில சொல்ல மாட்டேங்கிற. என்னாச்சுக்கா, நீங்க இங்க வந்திருக்கீங்க? என்னங்க வர சொல்லி கூப்பிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ குளிச்சிட்டு மாத்துறதுக்கு துணி எதுவும் இருக்காதுன்னு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நீ வரும்போது ஒன்னும் எடுத்துட்டு வரலையே, அதான் என் துணிங்கள்ல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னோட அளவு உனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தா, இத பாரு இந்தோ, இந்த வீட்ல நீ ஏற்கனவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்ட. இனியும் உன்னை அவங்க சும்மா இருக்க விடவே மாட்டாங்க. ஏதாவது வேலை வாங்கிட்டே தான் இருப்பாங்க இந்தோ. அதனால இந்த வீட்டு பொருளை வாங்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, புரியுதா? என்னதான் இந்த வீட்லயே ஏத்துக்கலையே, அப்புறம் எப்படி? ஏய், இத பாரு, நீ அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா நீ என்னதான் பண்ணுவ? மாத்து துணி கூட இல்லாம கஷ்டப்படுவியா? என்ன உன் அக்கா மாதிரி நினைச்சுக்கோ இந்தோ. நான் கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா? இந்தா வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏய், தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த வீட்டு ஆம்பளைங்க எல்லாரும் மனுஷ ரூபத்துல இருக்கிற மிருகங்க, கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரமே இல்லாதவங்க. நீ ரொம்ப தைரியசாலி கெட்டிக்காரின்னு எனக்கு தெரியும். ஆனா நீ இவங்க கிட்ட வந்து மாட்டிட்டு இருக்கியே. என் தைரியத்தையோ இல்ல கெட்டிக்காரத்தனத்தையோ இப்போ காட்டுற நிலைமையில நான் இல்லக்கா. உன் நிலைமை எனக்கு புரியுது இந்து. ஆனா நேத்து ராத்திரி நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் பார்த்து எனக்கு மனசு பொறுக்கல. உன்னை தூங்க விடாம இப்படி சித்திரவதை பண்றாங்களேன்னு கருணாவை வச்சு உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி இப்படி உன்னை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்களே. நீ என்னதான் செய்ய போற இந்து? அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும்க்கா, அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. என்ன பழி வாங்குறதுலயும் கொடுமைப்படுத்துறதுலயும் தான் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா அது பண்ணட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என் கண்ணு முன்னாடி நிக்கிறது என் அக்காவோட கல்யாணம் மட்டும்தான். எப்படியாவது எங்களுக்கு சேர வேண்டிய 10 லட்சத்தை வாங்கி கொண்டு போய் என் அக்கா கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அது மட்டும்தான் இப்ப எனக்கு இருக்கிற லட்சியம். அதனால இவங்க என்ன பண்ணாலும் அது பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு நான் இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டிடுவேன். உனக்கு இவங்களை பத்தி எல்லாம் தெரியல இந்து. குடும்பப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. பரவாயில்லக்கா, நான் பாத்துக்கிறேன். நான் எவ்வளவு மன உறுதி படைச்சவன்னு நேத்து ராத்திரியே நீங்க பாத்திருப்பீங்க. என்கிட்ட அந்த மன உறுதியும் தைரியமும் இருக்கிற வரைக்கும் இவங்க கொடுக்கற எந்த கஷ்டமும் என்னை எதுவும் பண்ண முடியாது. நான் இதெல்லாம் சமாளிச்சிருவேன். உன்னை பாக்குறப்போ எனக்கு பரிதாபமா இருந்தாலும் உன்னோட தைரியமும் இந்த துணிச்சலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்தோ. பொம்பளை பிள்ளைங்கன்னா உன்ன மாதிரி தான் இருக்கணும். எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா கூட நான் உன்ன மாதிரி தான் தைரியமா வளர்ப்பேன். அப்பா சரி இந்தோ, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன அங்க தேடிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். நீ குளிச்சுட்டு வந்துரு, சரியா?